கோல்டு இன்னைக்கு ஒரே நாள்ல ரூ. 1200 ஏறி இருக்கு 1 கிராமுக்கு. எஸ் 22 கேரட்ல. அதுவும் 24 கேரட்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 1300 ஏறி இருக்குங்க பர் கிராம். நேத்து வரைக்கும் ரூ. 15,610 இருந்த ரேட்டு, இன்னைக்கு ஒரே நாள்ல ரூ. 16,800 அப்படின்ற ரேட்டுக்கு வந்துடுச்சு. இனிமேட்டு நம்மள மாரி காமன் பீப்பிள்லாம் எப்புட்றா வாங்குறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. அத தள்ளி வச்சிடலாம். பட் இந்த கோல்ட் இப்போ ஏறதுக்கான மிக முக்கியமான காரணங்கள் என்னன்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இது இப்ப நிக்க போகுதா, இல்ல இன்னும் பயங்கரமா போகுதா அப்படின்றத நம்மளும் ஒரு கிளாரிட்டியோட பார்க்க முடியும். ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல என்ன பார்த்த எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, கோல்டு இன்னும் எவ்வளோ ஏறும், சில்வர் இன்னும் எவ்வளோ ஏறும், இந்த மாதிரி தான். பட் இந்த கேள்விகள் இப்போ தொடர்ந்து வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல இன்ஃபேக்ட் லாஸ்ட் 1 வீக்ல மட்டும் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 11% ஏறிருக்கு. கடந்த ஒரு சில ஆண்டுகள்லயே இந்த அளவுக்கு ஒரு வாரத்துல மிகப்பெரிய மூவ்மெண்ட் கோல்ட்ல வந்ததே இல்ல. அந்த அளவுக்கான பெரிய மூவ்மெண்ட் இது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா இந்த வருஷம் மட்டும், இன்னும் ஜனவரி மாதமே முழுசா முடியல. இந்த வருஷம் மட்டும் கோல்டு 30% ஏறிருக்கு. ஸோ வரலாறுல இதுதான் கோல்டுக்கு வந்த பெரிய மூவ்மெண்ட்டான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. திஸ் இஸ் நாட் த ஒன் அண்ட் ஒன்லி அலோனா இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் கிடையாது. நம்ம இந்த சார்ட்ட பார்க்கும்போது கிளியரா தெரியுது. ஏற்கனவே 1970கள்ல இதே மாதிரியான ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்தது. அப்போ 22 மடங்கு கோல்டுடைய பிரைஸ் ஏறிச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப ஃபிளாட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் கோல்ட கொஞ்சம் கொஞ்சமா வந்து விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட. அண்ட் 2001 இருந்து 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மோர் தென் 5x, அதாவது வந்து 5 மடங்குலேருந்து 6 மடங்கு வரைக்கும் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ 2016ல ஆரம்பிச்ச இந்த அப் ட்ரெண்ட் கோல்டுல இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டைம் லைன் வந்து சேமா இருக்கும். இந்த வருஷம் முடியும்போது கம்ப்ளீட் ஆயிடும். பட் அதற்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 4 டைம்ஸ் ஆயிருக்கு. ஸோ முதல்ல இந்த கோல்டு ஏறுறதுக்கான காரணம் என்னன்றத தெள்ளத் தெளிவா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் விஷயம். USA. அமெரிக்கா பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருதோ இல்லையோ, கண்டிப்பா நமக்கு வருதுங்க. இன்டைரக்ட்லி சொல்லப்போனா கோல்டுக்கும் வருது. ஆல்ரெடி நம்ம நெறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ட பத்தி ஜெரோம் பவுலுக்கும், அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஃபெட்டுடைய சேர்மன், அவருக்கும் ட்ரம்புக்கும், டொனால்ட் ட்ரம்புக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் போய்க்கிட்டே இருக்கு. இவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கட் பண்ணுப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் நான் கட்டலாம் பண்ண முடியாது. நீ சொல்ற மாரிலாம் என்னால ஆட முடியாது. மார்க்கெட் அதுக்கு சாதகமா இருக்கு. டேட்டாலாம் கரெக்ட்டா வருது. வேலை வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃப்ளேஷன்லாம் கம்மியா வருது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ரேட் கட் பண்ணுமா வேணாமான்ற முடிவு எடுப்பேன் அப்படின்றது போல மிகப்பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருந்துச்சா. பட் நேத்து ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. அந்த மீட்டிங்ல என்ன சொல்லிட்டாரு ஜெரோம் பவுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஃபுல்லாவே நாங்க ரேட் கட் பண்றதா இல்ல. இருக்கிறது அப்படியே தான் இருக்க போகுதுன்றது போல ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி ட்ரம்புக்கே போட்டார். இது இன்னும் எந்த அளவுக்கு முத்தி போயிருக்குன்னா, ஜனவரி 12ஆம் தேதியே ஜெரோம் பவுல் மேல ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன வந்து டொனால்ட் தரப்புல இருந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம இன்டெப்த்தா போக வேண்டாம். 2 பேருக்கும் பயங்கரமா முட்டிக்கிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவருடைய பதவி காலமும் வந்து சீக்கிரமா முடிய தான் போகுது. இன்னும் 2, 3 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். மே மாசம் வந்து முடிய போகுது. ஸோ அப்ப வரைக்குமாச்சும் காத்துட்டு இருக்கலாமே. அதுக்குள்ள ஏன்ப்பா இவ்வளோ சண்டை அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஏதாச்சும் போட்டு அவர் மேல உண்மையால அலிகேஷன்லாம் இருக்குன்னு சொல்லி அவர் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டு அவருடைய பதவியை நம்ம தூக்கி விட்டுட்டோம்னா, நமக்கு சாதகமா நம்மளுடைய ஆளை வந்து ஒருத்தர் உள்ள போட்டுட்டா, எனக்கு வேணுன்றப்ப ரேட் கட்ட பண்ணுவான், வேணான்றதப்ப ஏத்துவான், நான் சொல்றது மாதிரி எல்லாம் ஆளுவான் அப்படின்றதுனால டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காரு. சரி இருக்கிறதே 4 மாசம் தான்னா, எதுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க்க டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துட்டு இருக்காருன்னு தானே கேட்குறீங்க? ஐ நோ. அதுக்கான சிம்பிள் பதில் இங்க பாருங்க. இதுல லாஸ்ட்ல ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அது என்னன்னா, அடுத்த ஓராண்டுகள்ல யுஎஸ் அரசாங்கம் வாங்கியிருக்கக்கூடிய கடன்ல எவ்வளோ சதவீதம் வந்து மெச்சூரிட்டி ஆக போகுது அப்படின்றது தான் இங்க தெள்ளத் தெளிவா வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இன்னும் சிம்பிள் ஃபார்ம்ல உங்களுக்கு சொல்லும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 26% அவங்களுடைய டோட்டல் கடன்ல அவங்க அடுத்த 1 இயர்ல மட்டுமே ரீபே பண்ணணும். விச் இஸ் க்ளோஸ் டு $10 trillion. சரி இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறதுக்கு என்னப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க கடனோட காசை திரும்ப கொடுக்க போகிறாங்கன்னா எப்படி கொடுக்க போகிறாங்க? இவங்க கையில் வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணுறாங்க. திரும்ப இன்னொரு புது பாண்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி இஷ்யூ பண்ண வர்ற காசை எடுத்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இஷ்யூ பண்ணும்போது அதை அதிகமான இன்ட்ரெஸ்ட்டில் வச்சு கொடுத்தாங்கன்னா, திரும்ப லாங் டேர்மில் இவங்களுக்கு தானே திரும்ப அதிகமான நஷ்டம் வரும். அப்படின்றதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் நல்லா கட் பண்ணி, அதுக்கப்புறம் பாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வச்சு, கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து அவங்கள வாங்க வச்சிட்டோம்னா, இவங்களுக்கு வந்த காசை எடுத்து இவங்களுக்கும் கொடுத்துடலாம். ப்ளஸ் ஃபியூச்சரில் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி அப்படின்ற அந்த ஒரு பிளான். ஒன் ஆஃப் த பிளான். ஏன் இது இவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, கடந்த ஓராண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 1.22 ட்ரில்லியனை வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட்ல மட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்ப 2வது மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாலருடைய வீழ்ச்சி. இந்த சார்ட்டை பாருங்க. நம்ம இந்த டாலர் இண்டெக்ஸை பத்தி நம்ம ஃபினான்ஸ் செய்திகள் பண்ணும்பொழுது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம பேசின டைம்ல டாலர் இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்றதையும் பாருங்க. அதுலயுமே குறிப்பா இப்போ ஒரு சப்போர்ட் லெவல் கிட்ட இருந்து கொஞ்சமா விழுந்திருக்கு. சரி இது மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதே
சார்ட்டை நம்ம 1 மந்த் சார்ட்ல வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஃபால் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். இதுக்கும் கோல்டுக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு, டாலருடைய வீழ்ச்சி இருக்கும் பொழுது டாலருடைய மதிப்பு கம்மியாகுதா? அப்ப டாலருடைய மதிப்பு கம்மியாகும் போது மற்ற நாடுகளுடைய கரன்சி எல்லாம் டாலருக்கு நிகராக ஸ்ட்ராங் ஆகுது பாருங்க. இந்திய ரூபாய் சொல்லல, மற்ற நாடுகள். அப்படி அவங்களதெல்லாம் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க டாலரை கொடுத்து வாங்குவாங்க. அப்ப கம்மியான டாலர் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்போ கோல்டுடைய காஸ்ட்டும் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். இதனாலேயே நிறைய பேர் கோல்டு சில்வர்ல அதிகமான முதலீடும் வந்து பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எது அட்வான்டேஜ்னு சொல்லி யூஎஸ் நினைச்சாங்களோ, டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சாரோ, அது மற்ற நாடுகளுக்கு வேற விதமா அட்வான்டேஜா போய்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் பெரிய பெரிய சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் ரிசர்வ்ஸ், குறிப்பா டாலர் ரிசர்வ்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு மாற்றாக கோல்டை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு கோல்டுடைய ரிசர்வ்ஸ் எல்லா சென்ட்ரல் வங்கி கிட்ட ஏறிக்கிட்டே இருக்கு. பட் இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணலாம். ஒரு காலத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மத்திய வங்கிகள் கிட்டலாம் எந்த அளவுக்கு வந்து இது தங்கத்துடைய இருப்பு இருந்ததோ, அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ கம்மியாக தான் இருக்கு. அப்போ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இல்லை அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு. அண்ட் இந்தியா என்னப்பா பண்றாங்கன்னு கேட்டிங்களா, இந்தியாவும் யூஎஸ் ட்ரெஷரிஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஷரிஸை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு கோல்டை வாங்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடில் யூஎஸ்க்கு மிகப்பெரிய காம்படிஷன் இல்லை தலைவலியாக இருக்கக்கூடிய நாடுன்னா அது சைனா தான். சைனாவுமே என்ன பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியுது. யூஎஸ் ட்ரெஷரியை வந்து பயங்கரமாக வந்து விற்று தள்ளிட்டு இருக்காங்க. ரெடியூஸ் பண்ணிட்டு கோல்டை வந்து பயங்கரமாக ரெக்கார்ட் லெவல்ஸில் வந்து வாங்கி குவிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்னென்னா சைனாவுடைய டேட்டா எக்ஸாக்ட்லி இவ்வளோதான்றது யாருக்குமே தெரியாது. பல பேர் என்ன சொல்கிறாங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் கோல்டை வந்து இப்போ சைனா தான் வாங்கி வச்சிருக்காங்க, பலாயிரம் டன் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. பட் அஃபிஷியலி டேட்டான்றது நமக்கு சைனாவை தவிர மற்ற நாடுகள்கிட்ட தான் இருக்கும். அப்போ இதே மாதிரி போனால் என்ன ஆகும்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை பாருங்கள். ஸோ இதில் பார்க்கும்போது உலகத்தில் இன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் வேல்யூபிள் அசெட் மார்க்கெட் கேப்பை வச்சு பார்க்கும்போது நம்பர் 1 இடத்துல கோல்டு ஆப்வியஸ்லி அதான் இருந்தது. பட் சில்வர் கீழே எங்கேயோ இருந்து தபான்னு மேலே ஏறி என்விடியாவை கிராஸ் பண்ணி இப்போ 2வது இடத்த பிடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்விடியா மற்றதெல்லாம் வருது. பிட்காயினே பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல தான் இருக்குது. மற்ற நாட்டில் இருக்கவங்கலாம் கோல்டை கம்மி விலைக்கு வாங்குறாங்க, நமக்கு மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குன்ற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும்ல. இதை பற்றி நம்ம ஏற்கனவே 2 வீடியோவில் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக ரொம்பவே வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குன்னு நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பேசியிருந்தோமா? எஸ், அது இன்னுமே தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. 90 ரூபாயை கிராஸ் ஆன உடனே 91, 92. இன்ஃபேக்ட் பாருங்க இந்த சார்ட்ல இந்த வருஷம் மட்டும் அப்ராக்சிமேட்லி 2% ட்ராப் இந்திய ரூபாய் இது டாலருக்கு நிகராக. ஸோ மற்ற நாடுகள் ஸ்ட்ராங் ஆகிறதுனால கம்மியான காசை கொடுத்து கோல்டு வாங்குறாங்களா, நம்ம வீக் ஆகிறதுனால அதிகமான காசை கொடுத்து அதே அளவுக்கான கோல்டை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சரி, இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் ஒன்று பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அதை வச்சு பார்க்கும்போது கோல்டு சில்வர் ரேஷியோ பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நிஃப்டி கோல்டு ரேஷியோ பற்றியும் பார்க்கலாம். ஸோ இந்த ரேஷியோவை பாருங்க. ஸோ நான் 2 இடத்த வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா, 4 கிட்ட எப்பெல்லாம் இந்த சார்ட் போயிருக்கோ அந்த டைமில் கோல்டு அண்டர் வேல்யூடுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் எப்பெல்லாம் இந்த சார்ட் 2 கிட்ட வருதோ அந்த சமயத்தில் நிஃப்டி 100 வேல்யூன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 6 முறை இந்த மாதிரி ரேஷியோ வந்து நடந்திருக்கு. ஸோ எப்பெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி வந்திருக்கோ அந்த சமயத்தில் நிஃப்டி கோல்டை அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஹிஸ்ட்ரியை வச்சு பார்க்கும்போது கோல்டை பீட் பண்ணும் அப்படின்றத தான் நான் சொல்கிறேனே தவிர கோல்டு இறங்கிடும் நான் சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பட் அதே ஹிஸ்ட்ரியை வச்சு பார்க்கும்போது இப்போ நான் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் இதற்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கா அப்படின்னா எல்லாமே ஒரே சமயத்தில் நடக்கலை அப்படின்றதான் அர்த்தம். ஸோ அதையுமே நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ரிசர்ச்சை பண்ணிக்கோங்க. டேட்டா கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை அண்ட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும் தான் நான் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது தான் எல்லார் மத்தியிலையும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். என்னை பார்க்கக்கூடிய எல்லாருமே ரீசெண்ட் டைம்ஸ் இதை தான் வந்து கேட்குறாங்க. ஸோ கோல்டை விற்கலாமா வேணாமா, இன்னும் ஏறுமா ஏறாதான்ற மாதிரி கேள்விகள் நிறைய போய்கிட்டு இருக்கு இல்லையா. அதற்கு இன்னும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு கிடைச்சது. அதோடைய டேட்டாவை நான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறேன். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இனிஷியல் டைமில் ஒரு கம்பெனி வருது, அதை மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணுறோமோ இல்லையோ அந்த கம்பெனியுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டைமில் ரொம்ப நல்லா கொடுத்துட்டு இருக்கும். அப்படியே போக 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 பார்த்தீங்கன்னா கம்பெனி பெருசாகும், ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சைடில் நம்ம ப்ரீஷியஸ் மெட்டலை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் டைமில் ரொம்ப ஸ்லோவாக தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். பட் லாங் டேர்மில் பார்க்கும்போது நமக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பாயிண்ட் கேட்கறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் உண்மையாகவே அதுதான் டேட்டா வந்து நமக்கு சொல்லுது அப்படின்றத பார்க்கறதுக்காக என்ன பண்ணோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10 கம்பெனி எடுத்துட்டோம். ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அப்ராக்சிமேட்டாக தான் இது. எக்ஸாக்ட்லி இதே மாதிரி அப்படியே லைன் ஸ்ட்ரெயிட்டாக ஏறி இறங்காது. உங்களுக்கு டேட்டாவாக பார்க்கும்போது இனிஷியல் டைம்ஸில் வந்த
அந்த ரிட்டர்ன்ஸை விட போக 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 கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே தெளிவாக தெரியுது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த கம்பெனிஸ் பர்ஃபார்மன்ஸ். பட் நம்ம எடுத்த 10 கம்பெனியில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் கிட்டத்தட்ட இது ஆமாங்க, இது இந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கு. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வேறு கம்பெனிஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் வந்து பார்க்கும்போது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்லோப் வந்துருக்கா, திரும்ப பாருங்க அப்படியே ஒரு ஸ்லோப் வந்து ஏறி இருக்கு. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வருமே. அண்ட் இது ஒன் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னதுக்கு மிக முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு பேக்கப்புக்கு கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு தேதியில் ஜியோ பாலிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு, ஏன் மக்கள் எல்லாம் இந்த அளவுக்கு, மக்கள் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய பேங்க்ஸ்ல இருந்து ஈவன் இந்த அளவுக்கு பிரைவேட்டாக ஒரு கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான முதலீடு வந்து சில்வர்லையும் கோல்ட்லையும் பண்ணது கிடையாது. பட் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் எப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு வெனிசுலாவுடைய தலைவர் வந்து அப்படியே அழகாக தூக்கின்னு வந்து அமெரிக்காவில் வச்சுட்டாரோ, இப்போ அதுக்கு எதிர்த்து யாரும் பெருசாக கேள்வி கேட்காத பட்சத்தில் நாளைக்கு சைனாவும் தாய்வான் மேலே படையெடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி இந்த வருஷத்தில் கூட நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி குளோபலாக ஒரு அன்சர்டனிட்டி போயிட்டு இருக்கா. இன்னொரு சில வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, யூஎஸ் டாரிஃபை வந்து சவுத் கொரியா மேலே இம்போர்ட் டாரிஃப் இன்னும் அதிகம் பண்ணிட்டார். 25% வந்து போட்டார் 15% இருந்து. எதுக்குடான்னு பார்த்தா நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் இல்லை, அதனால் இது வச்சுக்கோங்கன்றது போல் அது ஒரு டாரிஃப். ப்ளஸ் ஈரானை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் உடைய மிலிட்டரி ஃபோர்ஸஸ் எல்லாம் டிப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னா நியூக்ளியர் டீல்ஸை பற்றி சீக்கிரமாக குயிக்காக முடிவெடுங்க, அப்படி இல்லாட்டி நான் முடிவெடுத்துன்றது போல டைரக்டாவே மிரட்டிட்டார். அண்ட் இந்த இன்பிட்வீன் கேப்ல யூஎஸ் உடைய மிகப்பெரிய ஃப்ரெண்டா இருந்த யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா கிட்ட ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத அளவில் வந்து எஃப்டிஏ டீல வந்து போட்டிருக்காங்க. இதனாலையும் ட்ரம்ப் வந்து கடுப்பில் இருப்பார். திடீர்னு அவர் என்ன பண்ணுவார்ன்றது அடுத்ததாக தெரில. ஸோ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் யாருக்கு எது மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கடவுள் நம்பிக்கையிலிருந்து எந்த நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ட்ரம்ப் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவரால் அமெரிக்காவுடைய எக்கனாமி என்ன ஆகும், டாலர் என்ன ஆகும் அப்படின்றது மேலே சுத்தமாக நம்பிக்கை போயிடுச்சு. அப்படின்ற பட்சத்தில் ஒன்ஸ் ஒரு தடவை ஒரு நம்பிக்கை வந்து ஒரு அசட் மேலே போயிடுச்சுன்னா அது திரும்பவும் மாறுமா மாறாதான்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வர்றதுக்கு பல நாட்கள் பல வருடங்கள் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கோல்டு சில்வர் ஏறிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான்ப்பா, இதெல்லாம் போய் ரொம்ப நாள் ஏறுமா, திரும்ப இறங்கிடும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தானே, சின்ன வயசுல நம்ம வீட்லேயும் கோல்டெல்லாம் வாங்குறாங்க, ஏறும் திரும்ப இறங்கும், ஏறும் திரும்ப இறங்கும். பட் இந்த வாட்டி இந்த ஏற்றம் அப்படின்றது ஜஸ்ட் மக்கள் நம்ப வாங்குறதுனால மட்டுமே கிடையாது. உலகமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீஆர்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குளோபலாகவே வந்து அந்த பவர் ரீஷிஃப்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. குளோபலாக அந்த எக்கனாமியோடைய ரீஷிஃப்டே வந்து நடந்துகிட்டு இருக்கு. யூஎஸ் கரன்சி மேலே இருந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்போ கோல்டு மேலே வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற பட்சத்தில் இது கம்ப்ளீட்டாகவே ஒரு புது வியூவை வந்து கொடுக்குது. இப்போ நம்ம சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் புரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தது கோல்டு என்ன ஆகுன்றது நம்மளால் கொஞ்சமாச்சும் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் இந்த மிகப்பெரிய ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் ஆர்டரில் இருக்கக்கூடியது நம்ம கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வரலாறுல எப்பயோ ஒரு தடவை 2 தடவை நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுவோம். இப்போ இது நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம விஷுவலாக பார்த்துக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரே நாளில் 1200 ரூபாய் பர் கிராம் ஏறி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நியூஸ் போடும்போது தான் சொல்லியிருந்தோம் 10,000 ரூபாய் தாண்ட போதான்னு போன வருஷம் பேசியிருந்தோம். தாண்டிடுச்சு. 12,000 ரூபாய் தாண்டிடுச்சு. இப்போ எங்கே இருக்குது? அண்ட் கடந்த 46 வருடத்தில் இல்லாத அளவுக்கு இந்த ஜனவரி 2026 தான் கோல்டுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்த மாதமாகவும் இருக்குது. அதெல்லாம் சரி ப்ரோ, எல்லாமே ஓகே. கோல்டு ரிவர்ஸ் ஆகுமா ஆகாதா எப்படி என்ன ஏதுன்னு கேட்குறவங்களுக்காக நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, அதனால் டேரெக்டாக எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நான் கொடுத்த வரைக்குமே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இன்னொன்று சொல்லணும்னா, ட்ரம்ப் நாளைக்கே பதவி விலக போகிறது கிடையாது. இன்னொரு 3 வருஷம் பதவி காலம் அவருக்கு இருக்குது. கடந்த ஒரு வருஷமாகவே அவர் போட்ட ஆட்டத்துக்கே இந்த ஆடு நான் அடுத்ததாக 3 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே, எல்லாமே மொத்தமாக யூடர்ன் எடுத்துட்டாருன்னா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ட்ரம்ப் அந்த அளவுக்கு யூட்டர்ன் எடுக்கிற ஆளா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காகவும் இருக்குது. ஸோ கோல்டை பற்றி இப்போ சுட வந்திருக்கக்கூடிய செய்திகள் வரைக்கும், இன்றைக்கி நடந்த மார்க்கெட் அப்டேட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னன்றது கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா தான் இன்னும் நிறைய பேருக்கு இது போய் சேரும். அட் த சேம் டைம் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ ஃபைனலி 2 முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். ஒன்று, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டைமில் ஃபோமோவில் போயிட்டு தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ரிசர்ச் பண்ணாமல். இப்போ உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் கோல்டை பற்றி நான் சொல்லிட்டேன். சில்வருக்கு வேணுமான்னு சொல்லுங்கள், சில்வருக்கும் நாளைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அப்போ ரெண்டுமே வச்சு பாருங்கள், உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குது எஸ் அப்படின்ற மாதிரி உங்களுடைய டேட்டா ரிசர்ச் பிரகாரம் கிடைச்ச பாயிண்ட்ஸ் பிரகாரம் ஓகேனா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமன்ற முடிவெடுங்க. ஒன்று, ஃபோமோவில் போய் ஓடி போய் ஏறாதீங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஏற்கனவே இந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் நல்லா ஏறி போய்கிட்டு இருக்கு. இந்த டைமில் என்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் வந்து வருதுங்க, என்னுடைய லைஃப் டைம் சேவிங்ஸ் வருது, நான் போய் மொத்தமாக ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட இதை கேட்டிருந்தாரு, ப்ரோ என்கிட்ட வந்து லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று வருது, பல்க் அமௌண்ட், நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணிடலாமா, எனக்கு அடுத்ததாக வீடு கட்டுறதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி
டோட்டல் அலோகேஷனையும் உங்களுடைய மொத்த வருமானத்தை எடுத்துகிட்டு போய் ஒரே இடத்துல தயவு செஞ்சு போடாதீங்க. டைவர்சிஃபிகேஷன் பண்ணி தெளிவா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரியலனா, தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னொரு தடவ பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான பாயிண்ட்ஸை நான் எளிமையா தான் வந்து சொல்லியிருக்கேன். அதில் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். கண்மூடித்தனமாக தயவு செஞ்சு பாஸ் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி இருக்குது, டெய்லி பேசிஸில் நம்ம டெய்லி ரூ. 20 ரூ. 30 ஏறுது சில்வர், டெய்லி ரூ. 100 ரூ. 1000 இன்னைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன்.